அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நவராத்திரி பண்டிகை அப்போ நம்ம வைக்கிற கொலு பற்றி, கொலு பொம்மைகளை பற்றி, கொலு பொம்மைகளுக்கு பின்னாடி இருக்க கதைகளை பற்றி, எந்தெந்த கடவுளை எப்படியெல்லாம் வணங்கணும், அதுக்கான ஸ்லோகங்கள் என்னென்ன, காதுக்கு இனிமையான பல பாடல்கள்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்லேயும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம முதல்ல கொலு பொம்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் இந்த கொலு பொம்மைகளை எப்படி விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நேற்று பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, ஃபாரினில் கூட இந்த கொலு பொம்மைகளுக்கு அமோக வரவேற்பு இருக்குது. இந்த கொலு பொம்மைகள் செக்மெண்ட்ல நம்ம காஞ்சிபுரம் பொம்மைகள் பத்தியும் அந்த பொம்மைகள் விற்பனை செய்யற விற்பனையாளர்களோட கருத்துக்களை எல்லாம் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு அதை வாங்குற வாடிக்கையாளர்களை பத்தி பார்த்து அவங்களோட கருத்துக்களையும் கேட்கலாம். நான் டாக்டர் ஹேமமாலினி. நாங்கள் மோர் தென் 15 இயர்ஸாக கொலு வச்சிட்ருக்கோம் எங்கள் வீட்டில். லைக் ஃப்ரம் அவர் சைல்ட்ஹுட், லைக் எல்லா டைப் ஆஃப் பொம்மையும் வைப்போம். லைக் பார்க் செட், கிரிக்கெட் செட், பிள்ளையார், லைக் மூகாம்பிகை, கருட சேவை, தேர். லைக் எங்கள் பெரியம்மா வீட்டில் குளம் மாதிரி அவங்களே செட்டப் பண்ணி தே கீப் லைக் வச்சு வைக்கிறாங்க. அண்ட் வி ஆல்சோ கீப் லைக் ட்ரெடிஷ்னலாக கிருஷ்ணர் பொம்மை, எல்லா விதமான செட்ஸும் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்தது சம்திங் டிஃப்ரெண்ட். இங்கே இப்போ இருக்கிற இந்த மகாலட்சுமி பொம்மையும் சரஸ்வதி பொம்மையும் வி லைக் இட் மோர். இந்த தடவை ஆக்சுவலி புதுசாக தசாவதாரம் செட் ரொம்ப அழகாக இருக்குது. என்கிட்ட அது இருக்குது. பட் இந்த செட் இன்ஃபேக்ட் அந்த வாமனமூர்த்தி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆண்டாள் அண்ட் ரங்கமன்னார் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல். அது ஐ திங்க் அது எல்லாருக்கும் எல்லாரோட கொலுலையும் அது இட் ஷுட் பி அன் அடிஷன். ரொம்ப நல்லா இருக்குது. நவராத்திரிக்கு நாங்கள் வருஷம் கொண்டாடுவோம் வீட்டில். அதுக்கு யூஸ்வலாக கலெக்ஷன் ஆஃப் இது நிறைய இருக்கும். இது மாதிரி பொம்மைகள் நிறைய இருக்கும். அதில் காமதேனு மட்டும் எங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்காக மயிலாப்பூர் இங்கே வந்திருக்கேன். காமதேனு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். நவராத்திரி கொண்டாடுறது நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விலங்குகள், அது இல்லாமல் நம்ம லைஃப்பில் பார்க்குற வெவ்வேறு நிகழ்வுகளையெல்லாம் ஒரு சித்திரமாக வச்சு ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடும்போது குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். இப்போ வளர்ந்து வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம கலாச்சாரம் தெரியும், அவங்க அறிமுகம் இல்லாத நிறைய வாழ்க்கை முறைகள் தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த நவராத்திரி விழா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நவராத்திரி கொலு எங்கள் அம்மாவோட கனவு, அவங்க ஆரம்பித்து வச்சது. பட் அதை என்னால் தொடர்ச்சியாக பண்ண முடியலை. ஏன்னா என்னோடய டாட்டர்ஸு, அவங்களோட 2 குழந்தைங்க, கேர்ள் பேபிஸ் எல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்கள நான் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு நம்மளோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக அவங்க கையில் ஆரம்பித்து வச்சுருக்கேன். இப்போ அமெரிக்காவிலேருந்து அவங்க இந்தியாவுக்கு வந்தாச்சு. இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கையில் ஆரம்பிக்கிறது தான். டாக்டர் இப்போ தொடர்ந்து பண்ணுறோம். நாங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம். இப்போது இதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க அங்கே தான் பிறந்து வளர்ந்தாங்க. பட் இப்போ இதை நான் ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களால இப்போ நிறைய நம்மளோட கலாச்சாரத்தை பற்றியோ அதனோட வழிமுறைகளை பற்றியும் நிறைய கற்றுக்கிட்டாங்க. இப்போது நேற்று நம்ம கொலுவில் தசாவதாரத்தை பற்றியும் தசாவதார கதைகளை பற்றியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு சிவனை பற்றியும் சிவனுடைய திருவிளையாடல்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா?
கொலுவுல பாத்தீங்கன்னா சிவன் பார்வதியோட கைலாயம் செட்டும் வச்சிருப்பாங்க. இந்த கைலாய செட்டுல சிவபெருமான் தன்னுடைய குடும்பத்தாரோட காட்சியளிப்பார். அது மட்டும் இல்லாம சிவனோட பெருமைகளை சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனார் கதை, மார்க்கண்டேயன் கதையெல்லாம் கூட பொம்மைகளா வச்சிருப்பாங்க. வெல்கம் பேக் டு த ஷோ. இது அருள் தரும் நவராத்திரி. இந்த நிகழ்ச்சியில் நவராத்திரியை பற்றி நிறைய விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் பல விஷயம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நவராத்திரி பண்டிகையோட முக்கிய காரணமே வந்து பெண் தெய்வங்களுடைய அருள் நமக்கு முழுக்க கிடைக்கணும் அப்படிங்கிறது தாங்க. என்னதான் வந்து நம்ம பாட்டு, க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் இருந்தாலும் தெய்வங்களுடைய அருள் வந்து முழுக்க முழுக்க பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? நவராத்திரியோட 5வது நாள் பஞ்சமி திதி. இன்னைக்கு லட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு நாராயணனோட மனைவி நாராயணியா வருவாங்க. அதனால இன்னைக்கு நாம கொலுவுக்கு முன்னாடி நிலக்கடலையால ஏதாவது ஒரு பறவையோட உருவத்தை கோலமா போடணும். அதுலயும் கருட பகவான் உருவத்தை கோலமா போடுறது சிறப்பு. ஏன்னா மழைய தரக்கூடிய அந்த நாராயணனோட தொடர்புடைய பறவை கருடன் தான். கோலம் போட்டு முடிச்சதும் லட்சுமியின் ஸ்லோகம் சொல்லியோ இல்ல லட்சுமியோட திருநாமங்களை சொல்லியோ பாரிஜாத மலரையும் திருநீற்று இலையையும் வச்சு பூஜை பண்ணலாம். இந்த பூஜையில நாம நாராயணிக்கு பால் பாயசத்தை நெய்வேத்தியமா படைக்கலாம். இப்படி 5வது நாள் நாம நாராயணிய வழிபடுறதால நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா துன்பங்களும் நீங்கும். स्मरं योनिं लक्ष्मीं धृतयमितमादौ शिवमनोनितायैके नित्ये निरवति महाभोगरसिका भजन्ति त्वां चिन्तामणि गुणनिभक्ताक्षवलया सुवाग्नौ जुह्वन्तसुरभिकृत दाराहूति सदैः. வெல்கம் பேக் டு த ஷோ. இது அருள் தரும் நவராத்திரி. இந்த நிகழ்ச்சியில் நவராத்திரியை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கும் ரொம்ப அழகான ஒரு கொலுவை வந்து பார்க்க போகிறீங்க. அந்த கொலுவில் வச்சுருக்க பொம்மைங்களுக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. என் பேர் நந்தினி. நான் நொலம்பூரில் இருக்கேன். எங்கள் வீட்டு கொலு பார்க்க தான் நீங்களாம் வந்திருக்கீங்க. இப்போது ஆக்சுவலி அப்பா கிட்டேருந்து தான் எனக்கு இந்த கொலு வைக்கிற ஆர்வமே வந்தது. அவர் சின்ன வயசில் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மை எல்லாம் அழகாக எடுத்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அவர்கிட்டேருந்து தான் எனக்கு இந்த ஆரம்பம் முதல்ல ஸ்டார்ட் ஆனது. இந்த வீட்டு கொலுவுல பல காட்சிகளையும் கதைகளையும் அழகழகா வடிவமைச்சிருக்காங்க. இந்த கொலுவுல முதல்ல நாம பாக்குறதே முதல் கடவுள் விநாயகரை தாங்க. கிட்டத்தட்ட 200 விநாயகர் பொம்மைகள் வச்சிருக்காங்க. அதுல பாகுபலி விநாயகர், பாக்ஸிங் விநாயகர், கைத்துக்கட்டில் விநாயகர் எல்லாம் ரொம்பவே அருமையா இருக்குங்க. அதுக்கப்புறமா பெண் தெய்வங்களை வச்சிருக்காங்க. அதுல ஜனாதிபதி விருது வென்ற மகாதுர்கையுடைய சிலை எல்லாரையும் ரொம்பவே கவரக்கூடியதா இருக்குது. நம்ம சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள் பெருமையை சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோயில், கல்லணை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்,
மாமல்லபுர காட்சிகள் எல்லாம் கூட இந்த கொலுல இருக்குங்க. அடுத்ததா நாம இவங்க வீட்ல பார்த்தது முழுக்க முழுக்க கிருஷ்ணன் பற்றின விஷயம்தான். இதுல கிருஷ்ணனுடைய குறும்புத்தனங்கள், கிருஷ்ணன் வெண்ணெய் சாப்பிடுறது, துலாபாரம், கிருஷ்ணன் குசேலன் நட்புன்னு கிருஷ்ணன் பற்றிய காட்சிகளா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளை எல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்காகவே ஜுராசிக் வேர்ல்ட் படத்துடைய காட்சிகளையும் அமைச்சிருந்தாங்க. ஈவினிங் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எங்கள் வீட்டு கொலுவை பார்க்க நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இந்த நுளம்பூர் மக்களுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டால் தான் இது சாத்தியமே. இவ்வளவு நேரம் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக கொலுகளை பார்த்தோம், கொலு பொம்மைகளை பார்த்தோம், அந்த கொலு பொம்மைகளுக்கு பின்னாடி இருந்த கதையெல்லாம் கேட்டோம், ஸ்லோகம்லாம் கூட கேட்டோம். ஒரு பாட்டு கேட்கலன்னா எப்படி? இப்போ ஒரு சூப்பரான கொலு பாட்டு கேட்கலாமா? நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு
என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு கொலு பொம்மைகளை பற்றி, பொம்மைகள் எப்படியெல்லாம் செய்கிறாங்க, அது எப்படி விற்பனைக்கு வருது, விற்பனையாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நம் மக்கள் எல்லாம் எவ்வளவு ஆர்வமாக இருக்காங்கன்ற நிறைய விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகான கொலு, காதுக்கு இனிமையாக சூப்பரான பாடல்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான கொலுக்களோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இது அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சி.